வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். கங்கை அமரன் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ரொம்ப அற்புதமான கலைஞர், பண்பட்ட மனிதர். நான் என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் நான் கங்கை அமரன் சார் வச்சிருக்கேன். அடிக்கடி எனக்கு பேசி சினிமா ஜோசியரே அப்படின்னு என்னை கூப்பிட்டு கலைப்பார். நிறைய படங்கள் குறித்த தகவல்களை அவர் என்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவார். நீங்கள் தான் சினிமா ஜோசியர் எனக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு அன்பான அலட்டலே இல்லாத ஒரு மனிதர். அவர் ஒரு பன்முக கலைஞர், சகலகலா கங்கை அமரன் அப்படின்னு தான் அவரை சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு படத்துக்கு கதை எழுதுவார், வசனம் எழுதுவார், பாட்டு எழுதுவார், இசையமைப்பார், டைரக்ட் பண்ணுவார். அப்படின்னு அவர் தொடாத துறைகளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சில பாடல்களை எல்லாம் சொன்னாக்க இது கங்கை அமரனா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி கங்கை அமரன் சார் எழுதிய ஒரு பாட்டு தான் இன்னைக்கு வாழ்வெல்லாம் பாட்டு அப்படிங்கிற தலைப்புல நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற பாட்டு. அது என்ன பாட்டு? ஆர் சுந்தரராஜன் அவர்கள் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துக்கு அடுத்தாப்புல திரும்பவும் விஜயகாந்த் சாரை வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் தான் அம்மன் கோவில் கிழக்காலே. அந்த அம்மன் கோவில் கிழக்காலே படத்துல விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராதா அப்படின்னு எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா வழக்கம் போல ஆஸ் யூஷுவல் எப்படியான இசையை கொடுக்க முடியுமோ, எப்படியான பாடல்களை ஹிட்டாகி கொடுக்க முடியுமோ அப்படித்தான் கொடுப்பார். இன்னைக்கு இருக்கிற இசையமைப்பாளர் ரஜினி படமா, சூர்யா படமா அப்படின்லாம் இசையமைக்கிறாங்கல்ல, அப்படிலாம் இளையராஜா கிடையாது. அவர்கிட்ட வந்துருச்சா ரைட், அது அவருடைய படம். அது எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, அப்படித்தான் அவர் அந்த அம்மன் கோவில் கிழக்காலையில எல்லா பாடலையும் அப்படி ஹிட்டாக்கி கொடுத்தார். அப்படி அந்த படத்துல கங்கை அமரன் சார் ஒரு பாட்டு எழுத ஜானகி அம்மாவும் ஜெயச்சந்திரனும் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. எனக்கு தெரிந்து விஜயகாந்த் சார், கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்கள் இப்படி வகுடெடுத்து சீவனதுலேருந்து நடுவகுடு எடுத்து சீவ ஆரம்பிச்சது அந்த படத்தினுடைய பாதியில இருந்து தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. நீங்க கமெண்ட் பாக்ஸில் கூட இல்லையா முன்னாடியே அவர் அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்றதாலும் கூட அதை நீங்க பதிவு பண்ணலாம். அந்த பாட்டு தான் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா, ஓ தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது, அடியே ஆரம்பிச்சு ஒரு அழகான காதல் பாடலாக, ஒரு டூயட் பாடலாக, ஒரு மெலடி பாடலாக இது அமைஞ்சிருக்கும். ஹார்மோனியம் வாசித்து சங்கீதம் கற்றுக் கொடுக்கிற அந்த கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருப்பார் விஜயகாந்த் சார். அதே போல ராதா ஒரு பணக்கார திமுறோடு இருக்கிற ஒரு படம். இது எல்லா ஆஸ் யூஷுவல் எல்லா படங்களையும் வர்றதுதான். கதை அமைப்பு கிட்டத்தட்ட அப்படித்தான் கூட படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அடைந்தது. காரைக்குடியில பாண்டியன் அப்படிங்கிற தியேட்டர்ல அம்மன் கோவில் கிழக்காலே படத்தை 15 தடவைக்கு மேல நான் பார்த்தேன். படத்தினுடைய 50வது நாள் நினைக்கிறேன். அதுக்கு ஆர் சுந்தரராஜன், விஜயகாந்த் சார்லாம் வந்திருந்தாரு. அப்ப நான் விஜயகாந்த் சார்ட்ட போய் பேசினேன். அதெல்லாமே கேப்டனை தொட்டு பேசுனது எல்லாமே நினைவில் இருக்கு. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா, ஓ தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது. அந்த பாட்டுல காத்துல சூடம் போல கரையிறே உன்னால, காத்துல சூடம் போல கரையிறே உன்னால. கங்கை அமரன் சார் எப்படி இருக்காங்க? கண்ணாடி வள முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரம் உன்னால பெரும் நன்னால நினைச்சாச்சு. அடுத்த சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்தது. இந்த மாதிரியான வார்த்தைகளை கங்கை அமரன் சார் ரொம்ப அழகாவே
எழுதுவார். இது அவருடைய ஸ்டைல், அவருடைய பாணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மதுரை வாரி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட அப்படின்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரியான வார்த்தைகளை, ரொம்ப எளிதான வார்த்தைகளை மடக்கி 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 போட்டு நம்ம அந்த பாட்டை வந்து நம்மளை அப்படியே உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து இறக்கி ஜம்முன்னு உட்காத்தி வச்சிருவாரு. அதான் கங்கையமரன் சார் ஸ்டைல். இதில் பாருங்க, காத்துல சூடம் போல கரையிலே முன்னால கண்ணாடி வள முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு கல்யாண வரம் உன்னால பெரும் நன்னால நினைச்சாச்சு. அடுத்த சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது மனசு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. அதுல பாருங்க அடுத்தாப்ப வாழைய வீசும் காத்து வளைக்கிறே என பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என காப்பாத்து. எப்படி? வாடைய வீசும் காத்து வளைக்கிறே என பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என காப்பாத்து. வாழைய வீசும் காத்து வளைக்கிறே என பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என காப்பாத்து. அடுத்த வரி ரொம்ப பிடிச்சி எனக்கு. அப்படி ஒரு ரைம். புத்தாள மழை எம் மேல விழ அப்போதும் சூடாச்சு எப்போதும் என தப்பாம என் தேகம் ஏடாச்சு மஞ்ச குளிக்கையில நெஞ்சு எரியுதுங்க கொஞ்சம் அணைச்சு கொள்ளைய கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. எவ்வளோ அட்டகாசமான இதுல எல்லா பாட்டுமே ஹிட்டு. சின்ன மணி குயிலே நம்ம கட்ட வீதி அப்படின்னு எல்லா பாட்டுமே ஹிட்டு. உன் பார்வை ஓர் ஆயிரம் அதுவும் அவங்க தான், அதுவும் கங்கையமரன் சார் தான். இப்படி எல்லா பாடல்களுமே ஹிட் ஆகிருக்கும். இந்த பாட்டு ஒரு தனித்துவமாக ஜெயச்சந்திரன் இந்த பாட்டை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பார். அட்டகாசமான பாட்டு. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா உன் தோடுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தனனனனா தனனனா தான தனனன தான தனனனனா தானனனா. கங்கையமரன் சார் வாழ்க, ஜெயச்சந்திரன் சார் வாழ்க. அவருடைய குரல் எல்லாம் காலம் கடந்தும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ஜெயச்சந்திரன் சார் இசைஞானி இளையராஜாவுடைய பூவை எடுத்து அந்த பாட்டு நம்ம மனசுல அப்படியே ஒரு மாலையா இன்னைக்கும் மனம் கமழ நறுமணம் கமழ இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இல்லைங்க, வாழ்வெல்லாம்